பாடி சீல் போச்சு. சரி ஆஃப் பண்ணிடு. இந்த வீடியோவில் ஹைட்ராலிக் கியர் பம்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பம்பு வந்து டாடா பிரேமா 12 வீல் டிப்பர் வண்டியிலேருந்து கழட்டி எடுத்திருக்கோம். இந்த வண்டியில் வந்து டிப்பர் நம்ம எம்டியில் தூக்குறோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு லீக் இருக்காது, நார்மலாக இருக்கும். லோடு போட்டு நம்ம தூக்கச்சில்ல அந்த ஹோல்ஸ் வழியாக, அந்த ஓவர்ஃப்ளேக்குன்னு சொல்லி ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாடியில், அந்த ஹோல்ஸ் வழியாக ஆயில் வந்து ஸ்பீடாக லீக் ஆகும் ப்ரெஷராக. இந்த பம்பில் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம இப்போ கழட்டி இருக்கோம். இந்த அலுமினிய பிளேட்டில் ஓரிங் போகிற கட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஓரிங் வந்து கட்டாக இருக்குது. இந்த அலுமினிய பிளேட்டில் ஓரிங் கட்டாக இருக்குது அப்படின்னா ஆயில் ப்ரெஷர் வந்து இருக்காது, டிப்பர் தூக்க வாய்ப்பு இல்லை. அலுமினிய பிளேட்டில் பேக் சைடு அந்த வீல் உரசி ஓட்டின தடம்பு இருக்குது. நம்ம அந்த பிளேட்டை வந்து மாற்றி தான் ஆகணும். வீல் சாஃப்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கியரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் சாஃப்ட்டில் வந்து எந்த ஒரு தடமும் கிடையாது. நம்ம இந்த பம்பில் சீல் கிட்ட மட்டும் மாற்றி நம்ம அசம்பிள் பண்ணி மாற்றிடலாம். ஹைட்ராலிக் ஆயில் வந்து கம்மியாக வச்சே ஓட்டுவாங்க. நம்ம ஜாக்கி தூக்கச்சில்ல, கடைசி ரேம் தூக்கச்சில்ல வந்து ஆயில் காணாது. அப்படிங்கும்போது பம்பு வந்து எம்டியாக ஓடிடும் ஆயில் இல்லாமல். அந்த டைமில் பம்பு ஓவர் ஹீட் ஆகி சீல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. சாஃப்ட்லாம் ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம்னா பழுத்துரும், அப்படியே ஓவர் ஹீட் ஆகி பழுத்து ஓடிடும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பம்பு நம்ம அசம்பிளியாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு போகலை. ஆயில் வந்து லெவல் கரெக்டாக இருந்ததுனால மற்ற சாஃப்ட்டோ பாடியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. இதில் வந்து சீல் கட்டு மட்டும் மாற்றினா சரியாயிடும். உள்ளே உள்ள பிளேட் எடுத்து பார்ப்போம், அதுலேயும் ஓரிங் கட்டாக இருக்கானுங்கிறது தெரிஞ்சிடும். அது பார்த்திங்களா, இதுலேயும் ஓரிங் கட்டாகி தான் இருக்குது. இந்த ஓரிங்கு கிட்ட வந்து ஒரு கிட்ட வாங்கி மாற்றி விட்டுடலாம். ஹைட்ராலிக் பம்பை பொறுத்தவரையில் பெரிய வேலைகள்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இதில் உள்ள ஒரு சில நுணுக்கங்கள் மட்டும்தான் மெயின். இது பாடியில் ஒரு தடம் கிடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஃபெயிலியர் ஆயிரும். அந்த பிளேட்டில் தடம் கிடந்துச்சு அப்படின்னாலும் ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம தடம் கிடக்குது கிட்ட மாற்றி கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம் அப்படிங்கிறது கூட ஓட்ட முடியாது. அந்த பாடியிலையும் சரி பிளேட்லேயும் சரி தடம் இல்லை, வீல் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா சீல் கிட்ட மாற்றி விட்டிங்கன்னா அடுத்த ஒரு லைஃப் ஓட்டிக்கலாம். நிறைய சொல்லுவாங்க இந்த பம்புகள் வந்து ஃபெயிலியரு யூஸ் வந்துடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம தாராளமாக சீல் கிட்ட மாற்றி ஓட்டிக்கலாம். நான் அவங்கக்கிட்ட முதல் சொன்னோம்ல, அந்த சீல் கிட்டு போணுச்சு அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஆயில் வந்து ப்ரெஷரை வெளியே தள்ளும். இந்த ஹோல் சைடு ஏதாவது அடைச்சிருக்கு அப்படின்னா இந்த சீல் வழியாக நேராக கியர் பாக்ஸ் உள்ளாக்க ஆயில் போயிடும். இந்த ஹோல்ஸில் ஆயில் தள்ளிட்டு அப்படின்னா நம்ம பம்பை கலட்டி சீல் கிட்டு மாற்றுறது எவ்வளோ பெஸ்ட்டு. ஒரு சிலர் அந்த ஓட்டையில் ஏதாவது லாக் பண்ணி அடைச்சி வச்சுருவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அது பண்ணிட்டோம்னா கியர் பாக்ஸ் உள்ளாக்க ஹைட்ராலிக் ஆயில் போயிடும். இந்த பம்புக்கு சீல் கிட்டு வந்து எல்லாமே கிடைக்கும். இது கிடைக்காத ஒரு பொருள் அப்படிலாம் கிடையாது. ஹைட்ராலிக்கு செக்ஷன் வச்சுருப்பாங்க, தனியாக ஸ்டோர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல கேட்டிங்கன்னா சீல் கிடைக்கும். இது நம்ம அந்த சாஃப்ட் சைடு டபுள் சீல் வரும், ஒரு சிம்மு வந்துடும். அப்புறம் அந்த பிளேட்டில் உள்ள 2 ஓரிங்கு, அவுட்ரு பாடி ஓரிங்கு, இந்த மாதிரி செட்டாக ஒரே கிட்டாகவே இருக்குது. அதை வாங்கி நம்ம செட்டாக மாற்றிக்கலாம். ஒரு சில சீலில் இந்த இப்போ கையில் வச்சுருக்கிற இந்த சீல் வந்து ஒன்று தான் இருக்கும். அப்படிங்கும்போது இன்னொரு சீல் நம்ம வந்து தனியாக வாங்கிட வேண்டியதான், வெளியே வாங்கி அந்த சீலோடு சேர்த்து போட்டுக்கலாம். இந்த சாஃப்ட் ஏரியாவில் டபுள் சீல் கண்டிப்பாக மாட்டி ஆகணும். ஒன்று இன்னர்லேருந்து ஆயில் வராமல் இருக்கணும், இன்னொன்று கியர் பாக்ஸ் ஆயில் இந்த பம்பு சைடு வராமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சீலை ரிட்டர்ன் மாற்றி போடணும். இந்த ஹைட்ராலிக் பம்பு வந்து உள்ளே 2 கியர் தான் இருக்குது. இந்த கியர் மூலமாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுலாம் சில பேருக்கு டவுட் இருக்கும். எப்படி ப்ரெஷர் வருது, உள்ளே வேறு எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி.
இப்போ இந்த வீடியோவோடு சேர்த்து ஒரு வீடியோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடு ஆயில் ப்ரெஷர் போய் வீலோட கியரோட அவுட்ரு பகுதியிலேருந்து அப்படியே டெலிவரி ஆகும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ரெஷர் வருதுன்னு தெரியும். இந்த சின்ன வீடியோவை பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆயில் ப்ரெஷருங்கிறது எங்கிட்டு டெலிவரி ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் இந்த பம்பு கியர் பம்புனால இந்த மெத்தடில் தான் ப்ரெஷர் கொடுக்கும். இந்த ஓரிங்கிட்டெல்லாம் பொறுத்தவரையில் மாற்றி எதுவும் போட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்தெந்த ஓரிங் இதில் செட் ஆகுமோ அது மட்டும் தான் செட் ஆகும். வேறு எந்த ஒரு ஓரிங்கும் மாற்றி போட வாய்ப்பு கிடையாது. ஆயில் சீல் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துல தான் உட்காரும். வேறு எதுலேயும் மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பெரிய ஓரிங்கு அவுட்ரு பாடியில் உள்ளது, சின்ன ஓரிங் கட் ஓரிங்கு இந்த பிளேட்டில் உள்ளது. இந்த பிளேட்டு நம்ம 2 பிளேட்டு புதுசு தான் போட்டிருக்குறோம். ஏன்னா பழைய பிளேட்டு வந்து தேய்மானம் இருந்ததுனால புதுசு போட்டிருக்கு. இந்த பம்பு வந்து நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறோம். இதில் முக்கியமாக இன்னொரு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம பம்பை கழட்டச்சில் வந்து ஹைட்ராலிக் டேங்கில் வால்வை அடைச்சி வச்சுருப்போம். ஏன்னா ஹைட்ராலிக் ஆயில் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹைட்ராலிக் டேங்கில் வால்வை அடைச்சி வச்சுட்டு நம்ம பம்பை கழட்டிடலாம். ஏன்னா இது வந்து என்னோடய ஒர்க் ஷாப்பில் நடந்த ஒரு சம்பவம். இந்த பம்பு அசம்பிள் பண்ணி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி தூக்கி மாட்டி அந்த ஹைட்ராலிக் டேங்க் வால்வை திறக்கக்கு மறந்து போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தூக்கி பார்த்தாச்சு. தூக்கலைன்னு சொல்லி ஃபுல்லாக ரேஸ் பண்ணி பார்த்து, ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் என்னவோ பம்பு ஹீட் ஆகி நம்ம மாட்டின பொருள் உள்ளே ஏற்கனவே அதை சாப்பிட்டு எல்லாமே போச்சு. பம்பு லாஸ்ட்டில் ஸ்க்ராப்பில் தான் போட்டோம். அந்த மாதிரி ஆயிரும். நம்ம பம்பு ஃபிட்டிங் பண்ணி ஹைட்ராலிக்கு அந்த வால்வு திறந்துருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். ஒரு சில டைமில் மெக்கானிக் வந்து மாட்டிட்டு போயிடுவாங்க. டிரைவர் வந்து டக்கு தூக்கி பார்க்குறேன் அப்படின்ட்டு தூக்கி பார்த்துருவாங்க. அது வந்து அந்த வால்வு திறந்துருக்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 10 ரவுண்டு ஒரு 20 ரவுண்டு ஸ்பீடாக சரன்னு சுற்றிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், சீல் போயிடும். இதில் சீல் போயிடும். உள்ள பாடியை ஒட்டி உரசினாப்புல தான் அந்த கியர் ஓடும். அது எல்லாமே வீக் ஆகிரும். அதனால் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது பம்பை ஃபிட்டிங் பண்ணச்சில்ல அந்த ஹைட்ராலிக் வால்வு திறந்துடணும். அதை வந்து மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். жанары оттай жанып жүрегімді шоқтай қарып сұлуларды көргенімде жаным таға таппай қалып нананы жүректің әсем әніндей еліткен бірден мені гүл майысып жүргендері қоңыраудай сылдыр қағып еркелікпен күлгендері нананы ал бикештер оттай болып тегізбес шоқтай болып жанады байланам көздеріңе оның жарқылдаған жазым жаным-ай алатаудың аппақ қарындай ай-ай-ай айналдым ақ жүзінен оның жадыратқан жастық шағымдай ақ жайықтың атқан таңындай ай-ай-ай сырларын білгізбеген біз құлпырған гүлміз деген жігіттерге арман болып қол жеткізбей жүрміз деген нанандай жарасқан жанның сәніндей көңілдің ырғақтаны қандай тәтті тіл қатқаны тылсым сыры бұл өмірдің шешілмеген жұмбақтары нананы ал бикештер
жазым жанамай Алатаудың аппақ қарындай Ай, ай, ай Айналдым ақ жүзінен оның жадыратқан жастық шағындай Ақ жайықтың атқан таңындай Ай, 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 ай David